வணக்கம், நான் மதுரை பேசுகிறேன். இன்னைக்கு பாருங்கள் எங்களுக்கு என்ன மீன் கிடச்சிருக்குதுன்னு. இதை வந்து பல்லு குக்கன்னு சொல்லுவாங்க இந்த மீனை. நாங்கள் வந்து எங்கள் ஊர் சைடில் வந்து பல்லு கடிச்சான்னு தான் சொல்லுவோம் இந்த மீனை. இன்றைக்கி இந்த மீன் கிடச்சிருக்கு. இதெல்லாம் நாங்கள் வெட்டி இன்னைக்கு சமைச்சு சாப்பிட போகிறோம். ஏன்னா பருவலத்துலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மீன் பெரிய சைஸ்லாம் வரும். இதை வந்து பருவலத்துலாம் என்ன சொல்லுவாங்கன்னா பல்லு குக்கன்னு தான் சொல்லுவாங்க. நாங்கள் வந்து பல்லு கடிச்சான்னு தான் சொல்லுவோம் இந்த மீனை. இப்போ என் குழந்தைகிட்ட கொடுத்தியா நான் வெட்டி கேட்க போகிறேன். எல்லாருமே எனக்கு ஆளுக்கு ஒரு வேலை பார்த்து தான் இருக்காங்க. எல்லாருமே ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் ஆளுக்கு ஒரு வேலையை கையில் எடுத்து நாங்கள் பார்த்து தரேன்னு சொல்லுவாங்க. நானும் சரின்னு சொல்லிடுவேன். இப்போ என் குழந்தை தான் வெட்டி தர போகிறாப்புல வெட்டிக்கிடுவோம். பல்லு ஊக்கான்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊக்கு மாதிரியே தான் இந்த மீனுக்கு மட்டும்தான் பல்லு இப்படி இருக்கும். மற்ற மீனுக்கு பல்லு இப்படி இருக்காது பாருங்கள். அதனால தான் இதை பல்லு ஊக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நல்லா உப்பை போட்டு உரசி கழுவிடுவோம். கழுவிட்டு போய் வீட்டில் நல்ல தண்ணி வச்சு அலசிட்டு நம்ம குழம்பு வச்சுக்கிடுவோம்.
அலசிக்கிடுவோங்க. உரசி நல்லா கடை தண்ணியிலே அலசி எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் நல்ல தண்ணி ஊற்றி அலசி இதுதான் நம்ம குழம்பு வைக்கணும். இப்போ தாளிச்சுக்கிட்டே நம்ம குழம்பு கொட்டிடுவோம். வெந்தயத்தை சேர்த்துக்கிடுவோம், வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம், கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். இப்போ பாருங்கள், தக்காளி மிளகாயெல்லாம் நம்ம தாளிப்போட சேர்த்தாச்சு, நல்லா வதங்கிருச்சு. இப்போ குழம்பு மசாலா பொடியவும் சேர்த்துருவோம். மஞ்சப்பொடி சேர்த்துக்கிடுவோம். இப்போ புளி தண்ணியை சேர்த்துக்கணும். புளி தண்ணியை புளியை ஊற்றியாச்சு. இப்போ உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ மசாலா கொதிச்சு வரையும் நம்ம தேங்காவை சேர்த்துக்கிடுவோம். இப்போ மூடிடுவோம் தட்டை போட்டு. இப்போ தேங்காவை சேர்த்துக்கிடுவோம். கொதிச்சுட்டு நல்லா வாசம் வந்துட்டு தேங்காவில் வந்து நம்ம சின்ன வெங்காயமும் பூண்டையும் சேர்த்து தேங்காயோடு அரைச்சிக்கோங்க. இப்போ மீனை நம்ம சேர்த்துருவோங்க. குழம்பு நல்லா கொதித்து மீன்லாம் குழம்போடு சேர்த்து வெந்து உப்பு காரச்சாரம்லாம் நல்லா மீனோட இறங்கி நல்லா ஒரு மீன் குழம்பு வாசத்தோட குழம்பு வத்தி வரையும் நம்ம இறக்கி வச்சு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பாருங்கள், குழம்பு நல்லா வத்திருச்சு. இப்போ இறக்கி நம்ம சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். பாருங்க, கொதிக்க கொதிக்க மீன் குழம்பு. பாருங்க, குழம்பு தேங்காய் ஊற்றி நம்ம குழம்பு வைக்க எவ்வளோ கட்டியாக இருக்குது. இதே தேங்காய் வைக்காமல் வச்சா தண்ணியாக தாங்க தெரியும். ஆனால் அந்த மீனோடைய டேஸ்ட்டு அந்த குழம்போட டேஸ்ட்டு தெரியாது நிறையா பேர்த்துக்கு. நீங்களும் அதே மாதிரி வச்சு பாருங்கள், உண்மையிலே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்.
சுட சுட இருக்குது, அதனால் கையை வச்சு பிணைஞ்சு விட்றோம். எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. சுட சுட சாதமும் இருக்குது, குழம்பு மீன் குழம்பும் சுட சுட இருக்குது. பாருங்கள், நல்லா ஒரு பெரிய மீன் கிடச்சது எங்களுக்கு. அந்த மீனை சமைச்சு இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்குது. மீன் குழம்புக்கும் சோத்துக்கும் சூப்பராக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோங்க. மீன் குழம்பு வச்சு செமையான ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், மதிய சாப்பாடு. அதேமாதிரி உங்கள் வீட்லேயும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் குடும்பத்தோடு இருந்து. நல்லா வெந்துட்டு மீன்லாம். பாருங்கள், மீன்லாம் நல்லா பஞ்சு மாதிரியே இருக்கும், ஆனால் நல்லா ருசியாக இருக்குதுங்க. நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மீன்லாம் கிடச்சா விடாதீங்க. ஆனால் ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம். நீங்களும் குடும்பத்தோடு சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.